முருகனின் 6 படை வீடுகளில் எது முதல் வீடு என்று உங்களுக்கு தெரியுமா? அதிலும் ஒரு படை வீட்டில் ஓராண்டில் 3 முறை சூரசம்ஹார வைபவம் நடைபெறும் என்றால் நம்ப முடிகிறதா? வாங்க தெரிந்து கொள்ளலாம். ஒரு நாள் கைலாயத்தில் தரையில் அமர்ந்திருந்த பார்வதி தேவிக்கு சிவபெருமான் நின்று கொண்டு பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்துக் கொண்டு இருந்தபோது பார்வதி தேவியின் மடியில் படுத்திருந்த முருகன் பிரணவத்தின் பொருளை அவர்களுக்கு தெரியாமல் கேட்டுவிட்டார். இதை அறிந்த சிவன் கடும் கோபமானார். இதனை அறிந்த முருகன் குரு இல்லாமல் கற்ற குற்றத்திற்கு தாம் பரிகாரமாக திருப்பரங்குன்ற மலைக்கு சென்று தவம் புரிந்தார். தாம் செய்த தவறை உணர்ந்த மகனுக்கு சிவபெருமான் பரங்கிநாதராகவும் அன்னை பார்வதி தேவி ஆவுடை நாயகியாகவும் காட்சியளித்த இடமே திருப்பரங்குன்றம் எனப்படுகிறது. ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமானுடன் பார்வதி தேவி இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அருகில் விநாயகர் மற்றும் முருகன் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது தேவர்கள் அவர்களிடம் சூரபத்மன் என்ற அசுரன் சக தேவர்களை சிறை வைத்து உள்ளார். ஆகவே அசுரரை அழித்து தேவர்களை மீட்டு தருமாறு வேண்டுகிறார்கள். உடனே முருகப்பெருமான் பார்வதி தேவியிடம் வேல் பெற்று அசுரர்களை அழிக்க வீரபாகு, அண்டாபரணர், உக்ரமூர்த்தி உள்ளிட்ட வீரர்கள் படையுடன் ஷஷ்டி நாளில் செல்கிறார். அந்த வேல் கொண்டு திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்து போரில் வெற்றி பெற்று அசுரன் ஆட்கொண்டு தேவர்களை மீட்கிறார். அசுரர்களை அழித்து தேவர்களை காத்த முருகப்பெருமானுக்கு தேவர்களின் தலைவரான இந்திரன் தனது மகளான தெய்வானையை திருமணம் செய்வித்த இடமும் இந்த திருப்பரங்குன்றம்தான். மேலும் இத்தலத்தில் மலை வடிவில் சிவபெருமான் அருள் புரிகிறார். திரு பிளஸ் பரம் பிளஸ் குன்றம். பரம் என்றால் பரம்பொருளான சிவபெருமான், குன்றம் என்றால் குன்று அல்லது சிறிய மலை, திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழி. சிவனின் பெயரால் இத்தலம் திருப்பரங்குன்றம் எனப்படுகிறது. கோவிலில் உள்ள குடைவரை மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. பதிலாக அவர் திருக்கரத்தின் உள்ள வேலுக்கு மட்டுமே இங்கு அபிஷேகங்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு ஆடு, மயில், யானை, சேவல் என 4 வாகனங்கள் அமைந்திருப்பதும் சிறப்பு. முருகனின் அருகில் நாரதர், இந்திரன், பிரம்மா இருப்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பரங்குன்றம் வந்து முருகப்பெருமானை வணங்கும் பக்தர்களுக்கு வாழ்வில் நல்ல திருப்பம் வரும் என்பது நம்பிக்கை. துன்பங்கள் நீங்கும். திருமண கோலத்தில் அருளும் தலம் என்பதால் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் திருமண வரம் விரைவில் கைகூடும் என்பது நம்பிக்கை. இது போன்ற பல சிறப்புகளால் பெற்றதால் திருப்பரங்குன்றம் 6 படை வீடுகளில் முதல் வீடாக இருக்கின்றது. நன்றி.